முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன், புரியாதா? அப்பாக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், நீ எதுவும் நினைச்சுக்காத. அழாதம்மா. என்ன இதெல்லாம்? ஏதா எலெக்ஷனுக்கு கொடுக்கறதுக்காக நோட்டீஸ் பிரிண்ட் போட்டு வந்துருச்சுல, காட்டுங்க. ஏதா ஆண்டாளு, பிரகாஷுக்கு போனை போட்டு சொல்லி போட்டேன், நீயும் ஒரு வார்த்தை சொல்லிவிடு. அப்பதான் அவன் எல்லா வீட்டுக்கும் ஆளை வச்சு அவன் கொடுப்பான். ஆண்டாளு, ஆண்டாளு, உன்னதான் கேட்டுட்டு இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க நீயே? என் கூட வாயேன். எங்கதா? நீ வான்னு சொல்றல, வா. என்ன லட்சுமி, காலங்காத்தால கண்ணுல படக்கூடாதெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்? தெரியலையா அத்தை, ஒருவேளை புத்தி கித்தி தெளிஞ்சு வருதுங்களோ? வெளுக்காத வெள்ளை சேலை சாயம் போகுதேன்னு சங்கடப்பட்டுச்சான். அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. என்னக்கா, காஃபி சாப்பிடுறியா? இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே டேரா போடுறதா உத்தேசம் உனக்கு? உனக்கு பிடிச்சிருக்க கிறுக்கு தெளிற வரைக்கும் நாங்க இங்கதான் இருக்க போறோம். அப்போ உன் மருமக சொன்னா நம்புவ, உன் பொண்ணு நான் சொன்னாலும் நம்ப மாட்டேன், உன் புருஷன் சொன்னாலும் நம்ப மாட்டேன், அதானே? உண்மையை சொல்றவன் கொலைகாரனா இருந்தாலும் நம்பணும், பொய் சொல்றவன் ஹரிச்சந்திரனா இருந்தாலும் நம்ப கூடாது. நான் அப்படிதான் இருக்கேன். ஏதா ஆண்டாளு, எதுக்கு இங்க தேவையில்லாம வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீயே? பார்த்தா நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல. அப்பனு மகளும் சேர்ந்து அடுத்து யார் குடும்பத்தை கெடுக்க போறீங்க? இத பாரு, காலங்காத்தால என் வாய் புடுங்கிட்டு இருக்காத, பாத்து பேசு. ஏய், நீ தான் எங்களை தேடி வந்து நின்னுட்டு இருக்க, நாங்க ஒண்ணும் உன்னை தேடி வரல.
என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் நீ என் பெத்தவளாயிட்டல்ல, அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? அதான் உண்மையை சொல்லி உன்னை கூட்டிட்டு போலாம் நீங்க வந்திருக்கேன். உண்மை எதுன்னு தெரிஞ்சதுனாலதான் நாங்க இங்க இருக்கோம். உனக்கும் தெரிஞ்சிருந்தா நீ அந்த பக்கம் நின்னு இருக்க மாட்டடி. நீயும் எங்க கூட வந்துதான் நின்னு இருப்ப. ஏய் என்ன உன்ன நீ அதையே சொல்லிட்டு இருக்கிற நீ? ஏய் நான் தான் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளைய நான் தான் ஆளை வச்சு குத்த சொல்லியிருக்கான்னு கூட சொல்லுங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டு போட்டு தமிழை கடத்த சொன்னான்னு சொன்னா எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு? ஏய், அதை வச்சு ஆதியும் பாரதியும் பிரிக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? டேய் தர்மலிங்கம், என் பேராண்டி சொன்னான்னு தான் உன்னை விட்டு விலகி வந்திருக்கோம். திரும்ப திரும்ப நல்லவன் வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன். பெத்த புள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அருவாளை எடுத்து 2 துண்டா வெட்டி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். நானும் அதையே தான் சொல்றேன். அதை செய்யும் முதல்ல யாரு செய்யாத தப்புக்கு உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறத விட உன் கையால வெட்டுப்படி சாவது எவ்வளவோ மேலு. வெட்டு, இந்தா வெட்டு வெட்டு. பா, நீ எதுக்கு சாகணும்? நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். இந்த ஊருக்கும் ஒரு நாள் தெரியும். அப்ப இருக்கு எல்லாருக்கும். யாருக்கு எப்ப தெரியும், என்ன தெரியுங்கிறது எல்லாமே அந்த ஆண்டவனுக்கு தெரியும். நீ சும்மா சும்மா வந்து எங்களை நோண்டிட்டு இருக்காம போய் வேலையை பாருப்போ. நான் ஒன்னும் இங்க கொஞ்சம் கொலாவெல்லாம் வரல. ஓட்டு கேட்டு தான் வந்திருக்கேன். புடி மாட்டல. மூஞ்சப்பர் புடி. இந்தா. ஏய் புடி. மூஞ்ச பத்தியா அதுக்கு? வரப்போற பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நான் ஆட்டோ சின்னத்துல நிக்கிறேன். எப்படியோ நீங்க 3 பேரும் எனக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எலெக்ஷனுக்கு 4 நாள் இருக்குல்ல. இந்த 4 நாள்ல உண்மையிலேயே அப்பா மேல எந்த தப்போ இல்லைன்னு உங்களுக்குலாம் புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஓட்டு போடுங்க. அப்படி புரியலன்னு வச்சுக்கோங்களேன், எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு பிரசிடென்டா வந்து உங்க எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் புருஷன் கிட்ட இப்பவே சொல்லி வச்சிருங்க. எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சா அவனை இந்த ஊருக்குள்ளேயே நான் இருக்க விட மாட்டேன். அதையும் மீறி அவ இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவனே அவன் வாயால சொல்லணும். அது மட்டும் இல்ல, அவனே உங்க எல்லாரையும் சொல்லவும் வைக்கணும். கருப்பா இருக்கிறதுனால காக்காவும் குயிலாகாது. என்னதான் ரெக்கை விரிச்சு ஆடினாலும் வாத்து மயிலாகாது. என் பேரங்கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் நீயும் உங்க அப்பனும் முதல்ல இந்த ஊர்ல இருக்கீங்களான்னு பாருங்க. பார்க்க தானே போறோம். நல்லா பாடுற மகனே, பாத்துக்கிட்டே இரு. என் பேரன் தான் ஜெயிப்பான். ஜெயிப்பான் ஜெயிப்பான். அதுக்கப்புறம் இவளுக்கு பிடிச்சிருக்கிற பேய விரட்டி விரட்டி ஓட விடுவான் பாரு. நீ ஊதர மகடிக்கு இப்ப தலையாட்டிட்டு இருக்கால, ஆட்டட்டும். ஓ முன்னாடியே ஓ மகடிய உடைச்சு உன்னை முச்சந்தியில தூக்கி போட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த ஆண்ண தலை இருக்குல்ல, அத ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு கொழுத்து திருப்ப முடியாம பண்றானா இல்லையான்னு பாரு. பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அப்புறம் எல்லாரும் மறக்காம ஆட்டோ சின்னத்துல ஓட்டு போடுங்க. ஓகேவா? வரட்டுமா? போலாமாப்பா? நீ வாத்தா வா. தமிழ், போய் உங்க அப்பாவை கூப்பிடு போ. ஏய், என்னடி இப்படி பாக்குற? போய் அவரை ஸ்கூல்ல விட்டுட்டு வர சொல்லு. நேத்து நீயும் தானே கூட இருந்த. அவர் தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருல்ல. அது என் மேல இருக்கிற கோவத்துல அப்படி நடந்துகிட்டாரு. இன்னைக்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாரு. நீ போய் கூப்பிடு போ. அவர் வீட்லயே இல்ல, காலையில இருந்தே இல்ல. காலையில இருந்தே இல்லையா? எங்க போனாரு? என்கிட்ட கேட்டா பண்றதெல்லாம் நீ தானே பண்ண.
என்னடி சும்மா எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நான் என்ன வேணும் நான் பண்ண? அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலையில உன் மேல வச்சிருந்த பாசம் என்ன அப்படி பண்ண வச்சிருச்சு. அதுக்காக எல்லாரும் என்னையே சொல்லிட்டு இருப்பீங்களா? என்ன பாரதி, ஏன் அவளை போட்டு திட்டிட்டு இருக்க? பின் என்னம்மா, நான் இதுக்கு மேல என்னதான் பண்றது? நான் அன்னைக்கு அப்படி பேசினதும் நடந்துகிட்டதும் தப்புதான். அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு அதுவே சொல்லி சொல்லி கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க? மத்தவங்க அப்படி பேசினா பரவாயில்ல, இவளும் அப்படியே சொல்றா. நான் என்ன வேணும் நாம பண்ண? நான் என்னமோ வேணும்னு பண்ண மாதிரி இவ நடந்துக்கிறா. இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுன்னு எனக்கே ஒண்ணும் புரியலம்மா. சரி விடு, அவளுக்கு ஆதி பேசலங்கிற கோவம், அதனால அவ அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. எப்படிம்மா பெருசா எடுத்துக்காம இருக்க முடியும்? இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சவருதான் ஆதி. ஆனா இந்த தடவை என்னன்னு தெரியல, மன்னிக்கவே மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேல நான் என்ன பண்றதுமா? எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ பண்ண தப்புல ஆதியும் நீயும் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருந்தீங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையே பாரதி. நீ பண்ண தப்பு ஆதியையும் அவங்க அம்மாவையும் பிரிச்சிருச்சு. அதுதான் ஆதி உன்னை மன்னிக்காததுக்கு காரணம். எனக்கும் புரியுதுமா. நான் ஒன்னும் கோவத்துல பண்ண தப்ப நியாயப்படுத்தி பேசலையே. நான் தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேக்குறேனே. அவரு என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்லம்மா. குழந்தைகிட்ட எல்லாம் ஏன் பேசாம இருக்கணும்? ராத்திரி முழுக்க அவர் பேசலன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. இவளை நான் எப்படிமா தீர்த்த முடியும்? நீ பண்ணது தப்புனா ஆதி பண்ணதும் தப்புதான். ஆனா அவனுக்கு அவங்க அம்மா கிடைக்க மாட்டாங்களோன்ற பயத்துலதான் இப்படி எல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்குன்னு நீதான் பாரதி புரிஞ்சுக்கணும். அவர் தண்டனை கொடுக்கறதா இருந்தா எனக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம்ல. அதை விட்டுட்டு இவகிட்ட பேசாம அவாய்ட் பண்றதுல அவருக்கு என்ன கிடைக்க போகுது? நீ கோவமா பேசினாலும் சரி, அழுது புலம்புனாலும் சரி, ஆதியோட இழப்பு ரொம்ப பெருசு. இது எல்லாத்துக்கும் நல்ல முடிவு கிடைக்கணும்னா ஆதியோட அம்மா திரும்ப வரணும். அவங்க வரலன்னா இது இப்படியேதான் இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆதி கால் பண்றாரு. ஆதி. ஹலோ மேடம். ஹலோ, யாரு? மேடம் லைன்ல இருக்கீங்களா? கேக்குதா மேடம்? இந்த செல்போன் வச்சிருக்கவரு பிள்ளையார் கோயில் பக்கத்துல விழுந்து கிடக்குறாரு மேடம். என்னங்க சொல்றீங்க? என்னாச்சு? ரொம்பலாம் பதறாதீங்க மேடம். தலைகால் புரியாத அளவுக்கு குடிச்சிருக்காரு. அதனாலதான் கீழே விழுந்து கிடக்குறாரு. குடிச்சிருக்காரா? சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போறீங்களா? இதோ நான் உடனே வரேன். கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, நான் உடனே வரேன். சரிங்க மேடம். என்னாச்சு பாரதி? ஆதி எங்கேயோ குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறாரா? நீங்க தமிழ் ஸ்கூல்ல விட்டுருங்க. பவி, நீ கூட வா. போய் அவரை கூட்டிட்டு வாங்க போலாம். சரி, ஓடப்பட்டிலையும் கரிசல் பட்டிலையும் தான் கொஞ்சம் பிரச்சனை. அங்க மட்டும் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும். சரி, நான் நீங்க பஞ்சாயத்து ஆபீஸ் வந்துருங்க. நானும் அப்பாவும் அங்க வந்துடும். சரி. அப்பா பா கவனிப்பா, பிரகாஷ் அண்ணன் தான் பேசிட்டு இருந்தாரு. ஓடப்பட்டியில ஒரு விழா மாதிரி வச்சு வேட்டி சேலை கொடுக்கலாமான்னு கேட்டாரு. மண்டக்குள்ள வேற எதுனா ஓடிட்டு இருக்கா? ஆமாத்தா. பிரச்சனையா ஏதாவது? அதாண்டாளு, இது வரைக்கும் அப்பா 5 தடவை எலெக்ஷன்ல நின்றுருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட தோத்ததில்ல. இப்போ
இந்த தடவை நிக்கிறது என்னமோ நீயா இருந்தாலும் வெற்றியோ தோல்வியோ அது எனக்கு தான் சேரும். பா நீ அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதப்பா. நான் அப்படியெல்லாம் உன்னை தலைகுனியெல்லாம் விட்டுற மாட்டேன். ம் இல்லத்தா, இங்க நடக்கிறது அத்தனையும் பார்க்கும்போது தலை குனிஞ்சிடணும்னு பயமா இருக்குதா. பா உன் கூட இருக்கிறது நான். என் உசிரே போனாலும் உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். ஏதா, நீ என் மேல இருக்கிற பாசத்துல பேசிக்கிட்டு இருக்க, ஆனா நான் யதார்த்தத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். இங்காரு, இது வரைக்கும் எனக்கு விழுந்த ஓட்டுலயே முக்காவாசி ஓட்டு நமக்கு விழுந்தது நம்ம கருசப்பட்டி ஓட்டு, ஆசாரிப்பட்டி, ரோசனப்பட்டி, நல்லமுடிப்பட்டி, ஒக்கரப்பட்டி ஓட்டுக்குந்த. ஆனா அந்த ஓடப்பட்டி இருக்கு பாத்தியா, அங்க மட்டும் நமக்கு பெருசா எதுவும் ஓட்டு வராது. அதனால நமக்கு இது வரைக்கும் எந்த பாதிப்பும் வந்ததில்லைன்னு வையே. ஆனா இந்த வருஷம் அந்த சங்கரும் புருஷனும் சேர்ந்து எல்லா ஊர்லயும் ஓட்டை பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மற்ற ஊர்ல பாதிக்கு பாதி போனாலும் ஓடப்பட்டி ஓட்டு அம்புட்டும் புருஷனுக்கு தான் போகும். அப்படி மட்டும் விழுந்ததுன்னு வையே, ஏதா நம்ம ஜெயிக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பில்லை. பா அந்த சங்கரும் அழகரும் மட்டும்தான் இறங்கி வேலை பார்ப்பாங்களா என்ன? நாமளும் பார்க்கலாம். ஏத்தா, என்னத்தா நீயே புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? நம்மள பிடிச்சாலும் பிடிக்காம இருந்தாலும் கூட வேற வழியே இல்லாம நமக்குன்னு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. ஆனா இப்ப அந்த ஓட்டு பூரா உன் புருஷனுக்கு தானே விழும். பத்தா குறைக்கு அந்த சங்கர் பையன் இருக்கான் பாரு, அம்புட்டு பேருக்கும் ரூபா கொடுத்து அம்புட்டு ஓட்டையும் வாங்கிக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த எலெக்ஷன்ல தோக்கறதை விட உன்னை இந்த எலெக்ஷன்ல கோத்து விட்டுப்புட்டு எங்க உன் வாழ்க்கையை கெடுத்து புட்டனோன்னு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்குதா. பா நீ எதுக்குப்பா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இங்காரு, நீ பேச்சுக்கு வேணா அப்படி சொல்லலாம், ஆனா உண்மை அதுதானே. நீயும் புருஷனு சந்தோஷமா தானே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இப்ப என்னால தானே இப்போ 2 பேரும் மூளைக்கு ஒருத்தரா அங்கிட்டு ஒருத்தரும் இங்கிட்டு ஒருத்தரும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஏதா பேசாம நான் தான் அம்புட்டு தப்பையும் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஜெயில போய் உட்கார்ந்துக்கிறேன். உன் வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்குமில்ல? அதுக்காக செய்யாத தப்பெல்லாம் நீ செஞ்சேன்னு சொல்லிப்பியா? இதுல என்னத்தான் இருக்கு? உனக்கு ஒரு நல்லது நடந்து உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்ட்டா யாரு உங்க அப்பா என்ன வேணாலும் செய்வேன் பாத்துக்க. பா நீ ஏன் எனக்காக இவ்ளோ யோசிச்சா அப்ப நான் உனக்காக எவ்வளவு யோசிப்பேன் சொல்லு. உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். புரிஞ்சுதா? ஏத்தா போத்தா, நீ வேற இந்தா இப்படி படக்குன்னு கோவத்தை கொட்டிட்டேன். நான் இந்த நிலைமையில இருக்கேன். யாரு நீ என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்ட. சரி, இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? பா உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க என்ன பண்ணலாம்? ஜெயிக்கிறது என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. உன் புருஷன் வாபஸ் வாங்குனா ஏதாவது நடக்கலாம். ஆனா அது நடக்காதே. உன் புருஷன் தான் என்னை அழிச்சே தீர்வேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கானே, அவன் எப்படி வாபஸ் வாங்குவேன்? பாப்பந்தா, எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி, என்ன நடக்குமோ நடக்கட்டும். யாரு ஆனா ஒண்ணு, நான் இந்த எலெக்ஷன்ல நின்று தோத்துருந்தா கூட எனக்கு இது பெருசா தெரிஞ்சிருக்காதுதா. நீ மட்டும் ஜெயிக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் அப்பனா நீ உசுரோட பார்க்க முடியாது, செத்தே போடுவனா. பா என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏதா உண்மையத்தான் சொல்லிட்டு இருக்கேன் தா. யாரு உன்னை எல்லாம் தோக்கடிச்சு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உசுரோடு இருந்து என்னத்தான் பிரயோஜனம்?